ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதனுடைய பார்ட் 2 அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம், சரிங்களா? 100 டேஸில் நம்ம இன்றைக்கி கம்மக்ராஸ் பண்ணக்கூடிய டே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 24. இந்த வீடியோ மேக் பண்ண காரணமே இப்படி வந்த ஒரு கமெண்ட் தான். இதில் 2 கமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகலைன்னா ப்ரீமியம் டிகே ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போத் சைட் லாஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் போட்ட வீடியோ சொன்னாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, நான் ஹெட்ஜிங்னா என்ன அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன், சரிங்களா? நான் இதுக்கு அடுத்த தொடர்ந்து ஒரு 20 ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம படிக்கிற ஜேர்னியில் ஒரு 20 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிறது. ஸோ இதில் நான் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணி பேசியிருந்தேன். இதுக்கான டீட்டெயில்டான வீடியோ, இதை பற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்குது, சரிங்களா? தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பக்காவான ஐடியா கொடுத்துட்றேன். செகண்ட் என்ன அப்படின்னா, ஹெட்ஜிங் ப்ரைஸ் எந்த அடிப்படையில் எடுப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரேடில் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ட்ரேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த 5 பாயிண்ட், அதாவது 5 பாயிண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, ஹெட்ஜிங் அப்படின்னாலே இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதுதான். இந்த 5 பாயிண்டில் முதல் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ், சரிங்களா? என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கார் வாங்குறதா வச்சுப்போம். அந்த காருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? தேர்ட் பார்ட்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 4,500 உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், நீங்கள் முடிச்சிடலாம், ஓகேங்களா? இதே இது பம்பர் டு பம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா 15,000 அபவ் வரும், சரிங்களா? அப்புறம் டீ போர்டு அப்படின்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் வரும். இப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என் வண்டி 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். அதில் எப்போமாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அந்த இன்சூரன்ஸ் என்னையை காப்பாற்றும், ரைட்டா? இதுதான் ஒரு பேஸ். இதில் இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைமில், சரிங்களா, கார் வாங்கின புதுசில் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா 100%, 90% அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, சரிங்களா, காரோட டேமேஜுக்கு. ரிமைனிங் இருக்க நீங்கள் தான் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் ஹெட்ஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். உங்களை பொறுத்த மட்டும் பெரிய லெவலில் லாஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக தப்பிச்சிடலாம், சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிகினர் லெவலில் இருக்கிற எல்லாருமே ஹியூஜ் லாஸ், அதாவது நானே நிறைய பேரை கம்மக்ராஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? என்னோட தொடர்பு கொண்டு பேசும்போதே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நான் வந்து ஒரு ஹியூஜ் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க லாஸ்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இனிஷியல் டைமில் இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இனிஷியல் டைமில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட், சரிங்களா, கம்மியாக எடுப்பீங்க. லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுப்பீங்க. அப்போது எப்போதுமே நீங்கள் ஜென்ரலாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கேண்டிலோட லோவில் தான் என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் சின்ன லாஸோ பெரிய லாஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்கல்ல, அதுக்கு பதிலாக தான் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? அப்போது இங்கே ஸ்டாப் லாஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெட்ஜ் பண்ணுறோம், சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? இதில் நீங்கள் செகண்ட் பண்ணுற ஹெட்ஜ் அப்படின்னாலே அது மல்டிபிள் ஆக்ஷன். ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இது வந்து மேலே மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, காலை பை பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? ஹெட்ஜிங் அப்படின்னாலே எக்ஸஸாக ஒரு ஆக்ஷன் இருக்குது, அதுலேயுமே பல ஆக்ஷன் இருக்குது. ஹெட்ஜிங்கிறது சின்ன டாப்பிக்கே கிடையாது, சரிங்களா? நீங்கள் எடுத்திருக்க கேபிட்டலுக்கு நீங்கள் என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூஷன் லெவல்லாம் வேறு மாதிரி பண்ணுவாங்க, சரிங்களா? நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து ட்ரேடிங் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால, இது ஆப்ஷன் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன், சரிங்களா? அனுபவம் ஆக ஆக உங்களுக்கே பெரிய லெவலில் வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறது சூப்பராக வந்துடும், சரிங்களா? அதனால் இனிஷியல் டைமில் இந்த மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கிறதும் சரி, சரிங்களா, இன்ஸ்டியூஷன் லெவலில் நீங்கள் யோசிக்கிற விஷயமும் சரி. ஏன்னா லைக் அஸ் எ இன்ஸ்டியூஷன் நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய லெவலில் யோசிக்கிறது தான் முக்கியமாக இருக்கும், சரிங்களா? அப்போ இதை கவனத்தில் வச்சுட்டு ஹெட்ஜிங் அப்படின்னாலே நம்ம மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபோர்த் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் மேஜராக உங்களுக்கு என்ன வரும், சக்ஸஸ் தான் வரும், சரிங்களா? நீங்கள் 2 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணுறீங்க, 2 ட்ரேட் ஃபெயிலியர் பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த 8 ட்ரேடில் நீங்கள் பண்ண ப்ராஃபிட் இந்த 2 ட்ரேடில் விட்டுருவீங்க. சரிங்களா? இப்போது இதில் ஹெட்ஜிங் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் நேற்று அழகாக சொல்லியிருந்தேன். ப்ரீமியம் என்னவா இருக்குது? ஒரு ப்ரீமியம் 400 இருக்கு, ஒரு ப்ரீமியம் 300 இருக்குது. சரிங்களா? இது கால் அப்படின்னு வச்சுப்போம், இது புட் அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போது ஒரு பேட் நியூஸ், இதுதான் 4வது பாயிண்ட். ஒரு பேட் நியூஸ் வந்தால் தான் நீங்கள் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது போகிறீங்க. அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு, உங்களுக்கு இப்போ தான் தெரியும், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் தெரியும் ஈரானோட இஷ்யூ பயங்கரமாகுதுன்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட் விழ ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? அப்போ 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் அன்றைக்கி, அதாவது இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, இதை ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நாளைக்கு தான் அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுது. அப்போ நாளைக்கே உங்களுக்கு என்ன ஆகும்? 10% அப்படிங்கிறது இறங்கிடுவீங்க. ட்ரெண்ட் லைனை நீங்கள் சப்போர்ட்டில் தானே என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 1500 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குங்கும்போது நீங்கள் ஹெட்ஜ் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி 1000 பாயிண்ட் மார்க்கெட் கீழே சரியும் போது அப்போ கால் வந்து என்ன ஆகும்? 400லேருந்து 0 ஆயிரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்? இந்த 300 வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஆப்ஷன் பையர்ஸ் ஹேஸ் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி வரும். அப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் கீழே சரியும் போது உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் ஆகுதோ அந்த ப்ராஃபிட், இந்த 400லாம் மினிமைஸ் பண்ணிங்கன்னா 500, 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே நீங்கள் ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் எடுக்கிற ட்ரேட் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லாஸ் எடுத்துகிட்டு போகாமல், ஏன்னா கீழே விழுதுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்க. இப்போ அவர் கேட்டிருந்தார்ல அந்த கேள்வி, நான் அழகாக சொல்கிறேன் பாருங்கள். அழகாக கேட்டிருந்தார். இன்கேஸ் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சரிங்களா? அப்போ இவர் கொஞ்சம் அனுபவசாலி தான். சரிங்களா? ட்ரேடில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த வார்த்தையை மீன் பண்ணி சொல்லியிருக்கிறார். இப்போ நான் சொன்னதே ஹெட்ஜிங்கில் நல்ல ஒரு மூமெண்ட் ஆனால் தான், இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹெட்ஜ் அப்படிங்கிறதே எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. என்டையராக ஒரு அன்சர்டனிட்டி, உங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடக்கல, அதுதான் இங்கே முக்கியமானது. அப்படி நடக்கும்போது ஒரு 10,000 20,000 லாஸ் ஆகும்போது ஒரு பதட்டம் வரும்போது தான் நீ ஹெட்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ ஹெட்ஜிங் அதுக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் என்னைக்கு ஹெட்ஜ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலான நபர். ட்ரேடிங்கில் அனுபவம் இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஆப்ஷனை பொறுத்த மட்டும், அதாவது ஸ்டாக்கில் வேறு, ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் ஹெட்ஜ் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு வைட்டல் ரோலே. மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கிறது தான். நீங்கள் ஆப்ஷனில் என்ன ஸ்ட்ராட்டஜினாலும் எடுங்க. சரிங்களா? சிங்கிள் ஆக்ஷன் தவிர மேஜராக நான் இப்போ அடுத்து 20 ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்ல, இதிலலாம் என்ன இருக்கும் அப்படின்னா, நிறையா பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும், சிங்கிள் ஆக்ஷனே இருக்காது. அப்போ இங்கே நீங்கள் புக்கில் இருக்க விஷயமே உங்களுக்கு என்ன இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாறணும் அப்படின்னா இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன டவுட் வரும்? படிக்க கடினமாக இருக்குமான்னு கேட்பீங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், புரிகிற வரைக்கும் கடினம். சரிங்களா? இங்கே நிறையா பாத் இருக்குது, வழி இருக்குது. சரிங்களா? இப்போது மார்க்கெட் கிராஷ் ஆனால் ஒரு வழி, மார்க்கெட் நியூட்ரலாக தான் இருக்கும், பெரிய லெவலில் இருக்கிறது ஒரு சைட்வே மார்க்கெட் தான் போகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு நியூஸை பேஸ் பண்ணியும் சரிங்களா, ஒரு பேட் நியூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுறது பெரிய லெவலில் ஃபால் அப்படின்னா, சரிங்களா, சைட்வே மார்க்கெட் அப்படின்னா செல்லிங் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஒன் சைட் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஒன் சைட் தான் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்போது இது எல்லாமே இருக்குது. இது ஒரு சூழலை பொறுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்போது அதனால தான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நீங்கள் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுங்கள், பட் 100% அக்யூரசி அப்படிங்கிறது எதுலேயுமே கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற விஷயங்களே உங்களுக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஒவ்வொரு சூழலுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூட்டிலைஸ் பண்ண தெரியணும். அப்போது இந்த சூழல் நான் இப்படி பயன்படுத்தணும், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரிங்களா? அதை லேர்ன் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.